பேச்சளவோடு முடியட்டும் வெடிகுண்டு கலாச்சாரம். திராவிட இயக்கத்திற்கும் தமிழ் தேசிய பேசுவோருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வரும் நிலையில இப்போ வெடிகுண்டு கலாச்சாரமாக இது பேச்சளவில் மாறியிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பெரியாருடைய வெங்காயத்தை என் மீது வீசினால் பெரியார் தொண்டர்கள் மீது வெடிகுண்டு வீசுவேன், பிரபாகரன் தந்த வெடிகுண்டு வைத்திருக்கேன், பி கேர்ஃபுல் அப்படின்னு மிரட்டல் விடுத்ததாக வெளியான தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சீமானுடைய இந்த பேச்சுக்கு எதிராக போலீசில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. சீமானை கைது செய்து அவரது பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு பெரியார் இயக்கங்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டு வருது. இது தொடர்பாக திராவிடர் பெரியார் கழகத்தினுடைய முதன்மை நிர்வாகி மணி அமுதன் அளித்த பேட்டியில, பெரியார் தொண்டர்கள் மீது சீமான் வெடிகுண்டு வீசினால் பதிலுக்கு அணுகுண்டு வீசுவோம், ஆனா சீமானுக்கு அந்த அளவுக்கு இல்லை, தகுதியானவர் கிடையாது, அந்த அளவுக்கு தகுதியானவர் கிடையாது, அதனால பெட்ரோல் குண்டு தான் வீசுவோம், 1/2 லிட்டர் பெட்ரோல் போதுமே, உருண்டை உருட்டியவர்களுக்கே மிரட்டல் விடுப்பதா அப்படின்னு பேசியிருக்காரு. சீமான் சொல்கிற பிரபாகரனுடைய கையில் இருக்கும் வெடிகுண்டுகளில் பெரியாஸ்டுகளான கோவை ராமகிருஷ்ணன் முகம் இருக்கும், குளத்தூர் மணி முகம் இருக்கும், ஆறுசாமி முகம் இருக்கும், ஒவ்வொரு பெரியார் தொண்டருடைய முகம் இருக்கும். அந்த அளவுக்கு தியாகம் செய்தவர்கள் என்பதை சீமான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் அவர் அந்த பேட்டியில தெரிவித்திருக்காரு. போதாகுறைக்கு தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய புதுச்சேரி மாநில செயலாளர் இளங்கோ மணிவண்ணன் வெளியிட்டிருக்கூடிய சமூக வலைதள பதிவு இன்னும் அதிர வைத்திருப்பதாக இருக்கு. தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன், மாநில அமைப்பு செயலாளர் தடா ஆறுசாமி ஆகியோர் இவங்க எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஈழ விடுதலை போருக்காக போரிட்ட அந்த அமைப்புகளுக்கு ஆயுதம் தயாரித்த தடா வழக்கில் 3.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தது பலருக்கும் தெரிந்திருக்கும். அதுக்கெல்லாம் முன்னரே இது போன்ற ஒரு வழக்கில் கைதானவர் ஆறுசாமி. விடுதலை புலிகளுக்கு அளிப்பதற்காக கோவையில் தனது ஆலையில் தயாரிக்கப்பட்ட கையெறி குண்டுகளை சாக்கு மூட்டையில் வேதாரண்யம் வழியாக ஈழம் எடுத்துச் செல்லணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். அப்படி எடுத்துச் செல்கையில் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் மூட்டையில் இருந்து சில குண்டுகள் தவறி விழுந்து விட்டன. அங்கிருந்த ஒரு ராணுவ வீரர் அதை கண்டு காவல்துறை கிட்ட புகார் தெரிவித்தார். இந்த வழக்கில் 6 மாதம் சிறையில் இருந்தார் ஆறுசாமி. இந்த கருப்பு வெள்ளை புகைப்படமே அதெல்லாம் நடந்தது எப்போது, எந்த காலம் அப்படிங்கிறத உணர்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார். ஆமா, பிரபாகரனுக்கு வெடிகுண்டுகளை அனுப்பியவர்கள் தந்தை பெரியார் திகாவினர், பெரியார் இயக்கத்தவர்கள். அதனால அவங்கள் அடைந்த துன்பம் சொல்லி மாளாது. காரணம், அவர்கள் பெரியாரையும் பிரபாகரனையும் வேறு வேறாக பார்க்கல, பிரபாகரனும் அப்படி பார்க்கல. சீமான் பின் நிற்கும் இளைஞர்கள் பலர் உண்மையில் உணர்வுள்ளவர்களே, அவங்க இந்த புரட்சிகர வரலாற்றை அறிந்து கொள்ளவே இந்த பதிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இவங்க இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பேசி தமிழகம் ஏதோ ஒரு வெடிகுண்டு கலாச்சார மாநிலம் போன்ற தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்காங்கிற மாதிரி தான் அவங்களோட பேச்சுகளாக அமைஞ்சிட்டு இருக்கு. ஈழ விடுதலை போராட்ட காலத்தில் உதவிகளை செய்ததை இந்த உலகமே அறியும். ஆனால் காலத்தின் கோலமாக தமிழினத்தை வேறொருக்கும் எண்ணம் கொண்டவர்கள் இந்திரா காந்திக்கு பிறகு வந்ததால் நிலைமை அப்படிங்கிறது வேறு விதமாக மாறியதுன்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதனால பழைய கதை எல்லாம் பேசுவது வெடிகுண்டு வீசுவேன் அப்படிங்கிறதும், அணுகுண்டு அப்படின்னா என்ன என்று தெரியாமலேயே அணுகுண்டு வீசுவேன் அப்படிங்கிறதும், நாங்கள் யார் தெரியுமா, அப்போதே குண்டு தயாரித்தவர்கள் அப்படின்னு பேசுறது எல்லாமே தமிழகத்தை ஒரு அமளிக்காடாகவே உலகிற்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு சொல்லாகவே இருக்கிறது. ஈழத்தமிழர்களுடைய நியாயமான உரிமைகளுக்காக குரல் கொடுத்து அறவழி போராட்டத்தை நடத்த இன்று தமிழகத்தில் யாருமே தயாராக இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. பழைய கதைகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிளறி ஈழ போராட்டத்தை திசை திருப்புவதையும் தமிழகத்தின் இமேஜ் தான் சீர்குலைப்பதையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.